ஆவி உலகின் விதிகள். பூமியில் நல்ல ஆன்மாக்களும் மோசமான ஆன்மாக்களும் சேர்ந்து இருப்பதற்கு கடவுள் ஏன் அனுமதிக்கிறார்? ஆன்மீக ரீதியாக எது சரியோ அதை செய்வதன் மூலம் எதிர்மறையை எதிர்ப்பதுதான் அனைத்து நல்ல ஆன்மாக்களின் குறிக்கோளாக இருக்கிறது. எதிர்மறையானவை இல்லை என்றால் ஆன்மீக ரீதியாக உங்களை எப்படி சோதித்து பார்க்க முடியும்? எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களை மாற்றிக்கொண்டு கடவுளின் நல்வழியை பின்பற்றி வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு வாய்ப்பு நல்ல ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு செய்யப்படுகின்ற ஓர் அன்பான செயலை அல்லது தன்னலமற்ற தற்செயலை எதிர்மறை ஆன்மாக்கள் பார்க்கும்போது சரியான பாதையில் நடப்பதற்கு அவர்களுக்கும் உத்வேகம் ஏற்படக்கூடும். இந்த ஆன்மாக்கள் மேம்படுவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் தான் மேம்பட வேண்டும் என்ற ஓர் உண்மையான ஆழ் விருப்பம் அந்த ஆன்மாவுக்கு இருக்க வேண்டும். ஆவி உலகில் உதவி கேட்டு கீழ்மட்ட தலங்களில் ஒன்றிலிருந்து வருகின்ற ஓர் உண்மையான அழைப்பு ஆவி உலக ஆன்மாக்களின் காதுகளில் விழுந்தால் அவர்கள் உதவி செய்கின்றனர். தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கீழான ஆன்மா மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கை இதுதான். ஆனால் தான் மாற வேண்டும் என்ற விருப்பமும் அதன் பின்னால் உள்ள நோக்கமும் உண்மையானவையாக இருக்க வேண்டும். எனவே ஆவியுலகின் கீழ்மட்ட தலங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அது குறித்து வருத்தம் கொள்ளாதீர்கள். நீங்கள் அங்கு நிரந்தரமாக தங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட மாட்டீர்கள். நிரந்தர தண்டனை என்று எதுவும் கிடையாது. வளர்வதற்கும் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் எப்போதும் ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. பூமியில் இருக்கும் எங்களுக்கு ஆவியுலக நினைவு ஏன் இருப்பதில்லை? ஆவிகள் லேசானவை. அந்த லேசுத்தன்மையை மனிதர்கள் ஒரே ஒரு நொடி அனுபவித்தால் கூட உங்களால் உங்கள் ஸ்தூல உடலில் நீடிக்க முடியாது. ஆவியுலகில் நீங்கள் இருந்தது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நினைவிருந்தால் பூமியில் ஒரு கணம் கூட நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள். அதனால்தான் ஆவியுலகை பற்றிய பிரஜை உங்களுக்கு இருப்பதில்லை. கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆதாரம் ஏதும் இல்லாத போதிலும் கடவுள் மீதும் இறப்பிற்கு பிந்தைய வாழ்வின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கான சோதனை இது. ஆவியுலகம் என்பது உண்மைகள் நிரம்பிய ஓர் இடம். பூமி என்பது நீங்கள் சோதிக்கப்படுவதற்கான ஓர் இடம். ஆவியுலகம்தான் எங்களுடைய உண்மையான உலகம் என்றால் நாங்கள் இறக்கும்போது அதை ஏன் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை? மரணத்திற்கு பிறகு உடல் இறந்து விடுகிறது. ஆனால் பூமியில் உயிரோடு இருந்தபோது ஒருவர் சேகரிக்கின்ற அறிவும் நினைவுகளும் அனுபவங்களும் அடிந்து போவதில்லை. இவற்றை நம் ஆன்மாக்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன. மேலும் உங்களுடைய பண்பு நலன்கள், அதாவது ஆன்ம பண்பு நலன்கள் உங்களுடனேயே தங்கிவிடுகின்றன. உங்கள் ஆன்மாவோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்ற ஆழ்மனம் ஆவியுலகை பற்றிய நினைவுகளையும் தகவல்களையும் படிப்படியாகவும் மெதுவாகவும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் இயல்பாகவே பிடிவாதமாக இருந்தாலோ அல்லது புவியுலகின் மீது அதீத பற்று கொண்டவராக இருந்தாலோ ஆழ்மனம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவற்றை கிரகித்துக் கொள்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக உயரும்போது உங்கள் ஆழ்மனம் விசாலமடைகிறது. அப்போது ஆவியுலகம்தான் உங்கள் உண்மையான வீடு என்பதை நீங்கள் சுலபமாக அடையாளம் கண்டுகொள்வீர்கள். ஆன்ம பண்பு நலன்கள் எப்படி கைவசப்படுத்தப்படுகின்றன? ஆன்ம பண்பு நலன்கள் என்பவை நீங்கள் உங்கள் சொந்த ஆன்மாவை எந்த விதத்தில் பயிற்றுவித்திருக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் பல பிறவிகளின் ஊடாக நீங்கள் கைவசப்படுத்தியுள்ள பண்பு நலன்களாகும். உங்கள் ஆன்மாவிடம் நேர்மறையான பண்பு நலன்களும் இருக்கும், எதிர்மறையான பண்பு நலன்களும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நீங்கள் தன்னலமற்றவர், நேர்மையானவர், துணிச்சலானவர் போன்றவை உங்கள் ஆன்மாவின் நேர்மறை அம்சங்களாக இருக்கக்கூடும். உங்கள் ஆன்மாவிடம் உள்ள எதிர்மறை அம்சங்கள் உங்கள் ஸ்தூல மனதிலிருந்து முளைத்தாலும் அவை உங்களோடு நீண்ட காலம் இருந்து வந்துள்ளதால் உங்களின் ஒரு பகுதியாகவே ஆகியுள்ளன. எனவே நீங்கள் கர்வம் கொண்டவராகவும் பிடிவாதக்காரராகவும் அளவுக்கு அதிகமாக ஆராய்பவராகவும் இருக்கக்கூடும். பூமியில் உங்கள் வசம் உள்ள எதிர்மறை பண்பு நலன்கள் ஆவி உலகில் உங்களிடம் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஆனால் பூமியில் அவை எவ்வளவு வலிமையாக இருந்தனவோ ஆவி உலகில் அவை அவ்வளவு வலிமையானவையாக இருப்பதில்லை.
ஆனால் நீங்கள் கச்சிதமானவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஆவியுலக ஆன்மாவாக இருக்கும் போதிலும் உங்களிடம் இன்னும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆவியுலகில் கூட நீங்கள் தொடர்ந்து வளர்வீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு உயர்ந்த தளத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் புவியுலக வாழ்வின் போது இப்பண்பு நலன்களை மேம்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச எதிர்மறை தன்மையை உங்களால் சுலபமாக களைந்துவிட முடியும். உயர்ந்த தலங்களில் இருக்கின்ற ஆவியுலக ஆன்மாக்கள் மிக உயர்ந்த வகையான விஷயங்களை கற்றுக்கொள்கின்றனர். ஒரு நபர் இறந்து போவதாக வைத்துக் கொள்வோம். ஆவியுலகின் அடிமட்ட தளத்திற்கு தான் செல்லவிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிகிறது என்றால் அவர் ஏன் அங்கு செல்ல போகிறார்? ஒரு நல்ல ஆன்மா தானாகவே தன்னுடைய தளத்திற்கு போய்விடுவார். ஏனெனில் தனக்காக அமைதி அங்கு காத்திருக்கிறது என்பதை அவர் அறிவார். ஆனால் தான் கீழ்மட்ட தலங்களுக்கு போகாமல் இருப்பதை ஒரு கீழான ஆன்மாவால் தேர்ந்தெடுக்க முடியும். கீழ்மட்ட தலங்களிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த ஆன்மாவால் தன்னுடைய அரூப வடிவில் தொடர்ந்து நீடிக்க முடியும். இந்த அரூப வடிவத்தை தான் நீங்கள் பேய் என்று அழைக்கிறீர்கள். அரூப உலகில் கூட உங்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க முடியும். இதில் நியாயம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடும். இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே அவர்களால் ஆன்மீக ரீதியாக உயரவும் தங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கவும் முடியும். இல்லையேல் அது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஆன்மாக்கள் தங்களுடைய செயல்களின் பின்விளைவுகளை தாங்கிக் கொண்டு ஆவி உலகிற்கு போகத்தான் வேண்டும். அதோடு அவர்கள் தங்கள் அரூப வடிவில் எவ்வளவு அதிக நேரத்தை செலவிடுகின்றனரோ அவர்களுடைய எதிர்மறை கர்மவினை அவ்வளவு அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நியாய தீர்ப்பு எப்போதும் வழங்கப்பட்டு விடுகிறது. நாங்கள் இறக்கும்போது எங்களை வரவேற்பதற்கு எங்கள் அன்புக்குரியவர்கள் வருவார்களா? நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் உங்களுக்கு முன்பாக இறந்துவிட்ட உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை ஆவியுலகிற்குள் வரவேற்க அங்கே காத்திருப்பார்கள். ஏனெனில் நீங்கள் எப்போது இறப்பீர்கள், மரண நாள் எப்போது என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். பூமியிலிருந்து நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எங்கள் விஷயத்தில் நிகழ்ந்ததை போல ஒரு விபத்திலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தாலோ நீங்கள் திடீரென்று இறந்துவிட்டால் உங்களை வரவேற்க ஆவியுலக ஆன்மாக்களுக்கு சிறிது காலமாகும். நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை வரவேற்க அங்கே வருவார்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு சில நொடிகள் மட்டுமே நீங்கள் தனியாக இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு எதிர்மறையான ஆன்மாவாக இருந்தால் ஒரு நல்ல ஆன்மா உங்களை வரவேற்க வருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் கூட அங்கு உங்களை வரவேற்க வரமாட்டார்கள். மாறாக வேறு எதிர்மறை ஆன்மாக்கள் அங்கு வந்து உங்களுக்கு தகுதியான இடத்திற்கு உங்களை அழைத்து செல்வர். நீங்கள் ஆவியுலகை அடைந்தவுடன் ஓய்வரங்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த இடத்தை பற்றி கூடுதலாக ஏதேனும் சொல்ல முடியுமா? பூமியில் ஒரு நபரின் மரணம் எதிர்பாராத ஒன்றாக அமைந்தாலோ அல்லது திடீரென்று நிகழ்ந்தாலோ அந்த ஆன்மா ஓய்வரங்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். இந்த ஆன்மாக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதால் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக குணமாக்கும் ஒளிக்கதிர்கள் அவர்கள் மீது பாய்ச்சப்படுகின்றன. இந்த ஒளிக்கதிர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்களே. ஆனால் ஆவியுலகில் அக்கதிர்கள் அதிக தூய்மையானவையாக இருக்கின்றன. நாங்கள் இறந்த பிறகு எங்கள் பெற்றோரை பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம். ஏனெனில் அவர்களை பார்த்து கொள்வதற்கு யாரும் இருக்கவில்லை. அவர்கள் எப்படி பிழைத்திருப்பார்களோ என்று நாங்கள் கவலை கொண்டோம். எனவே எங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக குணமாக்கும் ஒளிக்கதிர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாயிற்று. அதே போல அதிர்ச்சி அடைந்துள்ள அல்லது அதீத கவலை கொண்டுள்ள ஆன்மாக்கள் ஆசுவாசம் அடையவில்லை என்றால் தாங்கள் இனியும் புவியுலகில் இல்லை என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து அதிர்ச்சியிலேயே இருந்தால் ஆவியுலகை பற்றி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தகவல்களை அவர்களால் உட்கிரகித்து கொள்ள முடியாமல் போய்விடும். தங்களுடைய புதிய சூழலை ஏற்றுக்கொள்வதும் அதை உணர்ந்து கொள்வதும் அதில் செயல்படுவதும் அவர்களுக்கு இயலாத காரியமாகிவிடுகிறது. எனவே ஓய்வரங்கில் உங்கள் ஆன்மா குணப்படுத்தப்படுகிறது. பிறகு அதற்கு புத்துணர்ச்சி ஊட்டப்படுகிறது. ஓய்வரங்கிலிருந்து ஆன்மாக்கள் வெளிவரும்போது அவர்கள் தெம்பாக இருக்கின்றனர். தாங்கள் நலமாக இருக்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது.
ஒவ்வொரு தளத்திற்கென்று ஓர் ஓய்வரங்கு இருக்கிறது. ஆனால் 1வது தளம் முதல் 4வது தளத்தின் 4வது நிலை வரை ஓய்வரங்கு எதுவும் கிடையாது. எனவே 4வது தளத்தின் 5வது நிலையிலும் அதற்கு மேற்பட்ட தளங்களிலும் இருக்கின்ற ஆன்மாக்கள் மட்டுமே ஓய்வரங்கிற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். தேவைக்கு அதிகமாக அவர்களால் அந்த அரங்கில் தங்க முடியாது. ஓம். தொடரும்.